ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அமிகாஸ் vlog. இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இட்டாலியில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி ஈஸியாக இருக்கும், பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து இட்டாலியில் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து மொன்சா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து மிலான் சென்ட்ராலே போக போகிறேன். ஸோ அந்த போகும் வழியில் வந்து நான் உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ், அடுத்தது வந்து எப்படி டிக்கெட் எடுக்கிறது, ஆன்லைனில் எப்படி டிக்கெட் எடுக்கிறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிஎம் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் போக போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் டிக்கெட்டை வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 24 hours வேலிட் டிக்கெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய தபாக்கி அப்படி இல்லைன்னு சொன்னால் பில்லியத்தேரியா இதுலெல்லாம் போயிட்டு வந்து நாங்கள் டிக்கெட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தபாக்கியில் போயிட்டு நீங்கள் பஸ் டிக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இட்டாலியில் வந்து நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். தனியாக போகிறது அப்படி இப்படி சில ட்ரெயின் எடுக்கிறது, மெட்ரோ எடுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ட்ரெயின் எல்லாம் வந்து எந்தெந்த டைமில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸ், டிஜிட்டல் போர்ட்ஸ் அதுகளில் வந்து காட்டுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் டைமை பார்த்து போகலாம். அடுத்து வந்து இப்போ நாங்கள் போக போகிறது வந்து மிலான் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ அங்கே வந்து எப்படி வந்து நாங்கள் மெட்ரோ எடுக்கிறது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் மொன்சா ஸ்டேஷன். இங்கேருந்து தான் வந்து நாங்கள் ட்ரெயின் எடுத்து இப்போ மிலான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு 15 minutesல வந்து நாங்கள் வந்து மிலான் சென்ட்ராலே போயிடலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிசேபிள் பீப்புள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் எடுக்கலாம். இது தான் மிலானோ சென்ட்ராலே ஸ்டேஷன். இங்கே வந்து நாங்கள் இப்போ வந்த இது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ மிலானோ சென்ட்ராலே ஸ்டேஷன் போய்ட்டு தான் நாங்கள் இன்னொரு டெஸ்டினேஷன் போக போகிறோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா ஏரியாவுக்கும் இட்டாலிக்குள்ளே, அதாவது அடுத்த யூரோப்பில் இருக்கக்கூடிய வேறு கண்ட்ரீஸ்க்கும், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கும் வந்து ட்ரெயின் வந்து இங்கே தான் எடுக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இட்டாலியோட ரொம்பவுமே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். இது வந்து வேர்ல்டுலேயே நான் நினைக்கிறேன் 4th பிளேஸில் இதுலேயும் இருக்குது. ஸோ இது தான் அந்த ட்ரெயின், புல்லட் ட்ரெயின். அப்போ இதில் வந்து இது எங்கே போகுது அப்படிங்கிறது நான் கரெக்டாக பார்க்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து நாங்கள் வந்து இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதிலேருந்து நாங்கள் வந்து மெட்ரோ எடுக்க போகிறோம். எடுத்து நாங்கள் வந்து இது வந்து கிறிஸ்மஸ் சீசனில் நான் எடுத்த வீடியோ. அங்கே வந்து நான் கிறிஸ்மஸ் வில்லேஜ் போகிறதுக்காக நான் இங்கே வந்திருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இது தான் மிலானோ சென்ட்ரல் ஸ்டேஷன். பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஆன்டிக்காக ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஷன். நான் நினைக்கிறேன் வேர்ல்டில் இது ரொம்ப அழகாக இருக்கும். மற்றது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து போகக்கூடிய இடங்கள் இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் இத்தாலியானோவில் இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் உஷீதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸிட். ஸோ உஷீதாங்கிறது வந்து இத்தாலியானோவில் இருக்குது, எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து பக்கத்துலேயே போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போ நமக்கு வந்து பான்யோ போகிறதுக்கு பாத்ரூம், டாய்லெட்ஸ்
போகிறதுக்கு அதுக்குரியதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது. மற்றது சிம்பிள் எல்லாமே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ தனியாக சோலோ ட்ராவல் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த போர்ட்ஸ் அதுகளை பார்த்து அந்த இண்டிகேஷனை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மெஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டிக்கெட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மெஷின்ஸ் வந்து எல்லாமே மெட்ரோ, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எடுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கேஷாகவும் பே பண்ணி எடுக்கலாம். அடுத்தது வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இங்கிலீஷ்க்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் அதில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கேட்குது. அடுத்தது வந்து எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ நாங்கள் 3 பேர்னால 3 பேர் அந்தாத்த ரிட்டோர்னும் டிக்கெட் வேணுமா, இல்லைனா சோலோ ட்ராவலிங் மட்டும் வேணுமா, போகிறது மட்டும் வேணுமா அப்படிங்கிறதுலாம் இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 3 பேருக்கு டிக்கெட் எடுத்தோம். ஸோ அதோட ப்ரைஸ் இதில் நான் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த டிக்கெட்டை வந்து பேமெண்ட் வந்து எப்படின்னு கேட்குது. நான் வந்து கேஷில் பே பண்ண போகிறேன். ஸோ காயின்ஸ் போடுறதுக்கே வந்து அதுக்குரிய இதுகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் கார்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கார்டு வந்து உங்களுக்கு அப்போவே நீங்கள் வந்து இதில் கேஷை போட்ட உடனே கார்டு கீழே வரும். ஸோ கார்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இது தான் அந்த மெஷின். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் போகிற ஸ்டேஷனில் இருக்கிற இடங்களில் வந்து இந்த மாதிரி மெஷின்ஸை தேடி எடுத்து நீங்கள் அங்கே வந்து கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருக்கு கார்டு வந்து எடுத்தோம். ஸோ இந்த பஸ் டிக்கெட் வந்துட்டு 3 டிக்கெட்டும் வந்துட்டு. ஸோ இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து நான் வந்து இன்னொரு மெட்ரோ எடுத்து நான் வந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போகிறேன். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான போர்ட்ஸ்களில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உஷிதா எக்ஸிட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மெட்ரோ எங்கே இருக்குது எல்லாமே வந்து பாருங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் இதெல்லாம் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக நீங்கள் வாசி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக போயிடலாம். இப்போ வந்து நாங்கள் மிலானோ சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போக போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இது வந்து டாக்ஸி சர்வீஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வேறு எங்கே சரி ஒரு ஏரியாவுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து டாக்ஸியும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அவுட் சைடில் வந்து எல்லாருமே இப்போ டூரிஸ்ட் எல்லாம் இங்கே வாரதுனால அதிகமான டாக்ஸி இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் அது உங்களோட ஓன் டிசிஷனை பொறுத்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே டாக்ஸி இருக்கும். இதில் வந்து நீங்கள் டாக்ஸி எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷனோட அவுட் சைட். இது ஆல்ரெடி என்னோடய வீடியோ யூடியூப் சேனல்லே நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து அந்த ஆப்பிள் ஸ்கல்ப்சர் இருக்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தெரியுமா, டிக்கெட் எடுக்கிற பிளேஸோட நேம் வந்து பில்லியத் ஏரியா. பில்லியத்தின்னு சொன்னால் டிக்கெட்ஸ். ஸோ பில்லியத் ஏரியாவில் போய்ட்டு எடுக்கலாம், தபாக்கியில் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய்ட்டும் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம்.
அடுத்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது நான் போகும்போது நான் அந்த கிறிஸ்மஸ் வில்லேஜ் போகும்போது பார்த்தது வந்து, இது வந்து இந்த ஹேண்டிகேப் பீப்பிள் அதாவது டிசேபிள் பீப்பிள் வந்து வீல் சேரில் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியாததுனால இந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதில் அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இது வந்து மேலே போகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் வந்து போகிறதுக்கு ஈஸி ஆகிறதுக்காக இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டேஷனில் வந்து மிலானில் நிறைய இடங்களில் வந்து இப்போ நாங்கள் வந்து பேபி ஸ்ட்ராலர் எடுத்து போகிறது. பேபி ஸ்ட்ராலர் எடுத்து போகும்போது வந்து அதுக்குரிய வே வந்து தனியாக இருக்குது. நாங்கள் கார்டை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கால பாஸ் பண்ணி போகும்போது வந்து பேபி ஸ்ட்ராலருக்குண்டு தனியாக இருக்குது. பேபி ஸ்ட்ராலர் வீல் சேரில் வரவங்க அவங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குது. நார்மலாக போகிறவங்க வந்து இப்படி போகலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் போகும்போது வந்து எங்களுக்கு வந்து நார்மல். இப்போ என்னோடய பேபி வரப்போகிறா. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பேசேஜில் தான் வரப்போகிறா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து செப்பரேட் வே இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஸ்ட்ராலர் வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பசிக்கிற நேரங்களில் சாப்பாடுகள் உங்களுக்கு எடுத்து போக முடியாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கக்கூடிய வெண்டிங் மெஷின்ஸில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது தான் நான் சொன்ன பில்லியத் ஏரியா. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங் மெஷின்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். பிஸ்கட்ஸ், தண்ணி, ஆக்வா, வேறு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் பொழுது நிறைய காயின்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா போகும்போது வந்து காயின்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 10 யூரோக்கு மாதிரி சேஞ்ச் வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட கிட்ஸ் எல்லாம் எடுத்து போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான பிளேசஸ் அடுத்த பிளேசஸ் வந்து எப்போயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அந்த நான் காட்டின போர்டில் வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கலாம். இந்த எம் போட்டிருக்க மார்க்கில் வந்து நீங்கள் இப்போ வேற ஒரு இடத்துலேருந்து மெட்ரோ எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை மார்க்கை வச்சுட்டு நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்டாலியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிட்டுருந்தேன். அதை தான் நான் போட போகிறேன். கிறிஸ்மஸ் வில்லேஜ் எல்லாம் போயிட்டுருந்தேன் மிலானில். ஸோ அதோட வீடியோ நாங்கள் அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அமிகாஸ் vlog. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாவ் சாவ்.